அன்பானவர்களே, இன்னைக்கு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நான் ஜெபிச்சா எனக்கு பதில் வருமாங்கிற அநேக குழப்பங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா நம்ம கேட்குற போதனைகள் அப்படி இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வருவது கூடாத காரியம். அது மாத்திரம் இல்லை, வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறேன்னா உங்கள் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்தவர், அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தினவர், பாவிகளுக்காகவே நான் வந்தேன்னு சொன்னவர். எப்படிங்க ஜெபத்தை கேட்காம இருப்பார்? இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. சங்கீதம் 65:2 பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். இதோட அர்த்தத்தில் நீங்கள் வசனத்தை கொண்டு ஜெபிச்சாதான் நான் கேட்பேன்னு எங்கே சொல்லப்பட்டிருக்கா? இன்றைக்கி நம்ம விசுவாசிகள் நம்ம குழம்பி போயிருக்கிறோம். எப்படி வேணாலும் கர்த்தரில் நம்ம கேட்கலாம், ஜெபிக்கலாம். அவர் நம்ம தகப்பன்ங்க, அவர் பரலோகத்தின் தகப்பன். அவர்கிட்ட எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. ஏன் 12 வருஷ பெருமாள் ஸ்திரீ வெளியவே வரக்கூடாது, கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க. ஆனாலும் அவங்க அந்த கூட்டத்தில் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நியமனத்தை உடைச்சிட்டு பிரமாணத்தை உடைச்சிட்டு வெளியே வந்து அந்த வசத்தின் ஓரத்தை தொட்டாங்களா இல்லையா? தொட்டவங்களுக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையா? நம்ம விசுவாசம் தாங்க பெருசு. இன்னைக்கு ஐயோ எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு வார்த்தை தெரியாது, எனக்கு வார்த்தையை போட்டு ஜெபிக்க தெரியாதுன்னு நீங்கள் உங்களை நீங்களே குறுகி விலகி நிற்கிறீங்கல்ல. உங்களுக்காக தான் அதை சொல்கிறேன். அந்த தகப்பன் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஏக்கமுள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளை எப்போ என்கிட்ட பேசுன்னு நம்ம நினைக்கிறார். நம்ம தாங்க பேசணும். பேசுகிறது தாங்க ஜெபம். ஜெபம்னா என்ன? ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை பேசுகிறது. அப்பா எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு அப்படி செய்யுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்லி கேட்கறது தாங்க ஜெபம். பேசுகிறது தான் ஜெபம். ஜெபங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இனிமேலாவது தைரியமாக நம்மளை படைத்த ஆண்டவர், நமக்காக ஜீவன் தந்த அந்த இயேசு கிறிஸ்துவக்கிட்ட உங்கள் இருதயத்தை வெளிப்படையாக சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, நீங்கள் எப்படி இருக்க ஆசைப்படுறீங்கன்றதை நீங்கள் கேட்டு பாருங்கள். எஸ், வசனத்தை மட்டும் ஜெபிக்கலாம், தப்பு, அது கரெக்டு தான். ஆனால் வசனம் தெரியாத பட்சத்தில், வசனமே தெரியாத புறஜாதிங்க எத்தனையோ பேர் கூப்பிடுதலை கேட்டு, கதறலை கேட்டு, கண்ணீரை கேட்டு பதில் கொடுக்கலையா? தரிசனமாக ஆண்டவர் வெளிப்படலையா? ஏன் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆயிற்றே. தைரியமாக நீங்கள் விண்ணப்பத்தை ஏறிடுங்க. உங்கள் ஜெபத்தை, உங்கள் வார்த்தையை, உங்கள் வசனத்தை ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துங்க. உங்கள் சொந்த வார்த்தையினால் கர்த்தரில் பேசுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி இருக்கிறார். நீங்கள் பேசுகிறது அவர் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்குது. அவர் நல்ல பரம தகப்பன். ஆமென்.